ஹாய் எஸ் திஸ் இஸ் ராகேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் டூ வீலருக்கு இந்தியாவில் கொடுத்துட்டு இருந்த மானியங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணல, மோர் தென் 50%க்கு வந்து மேலே வந்து கொடுத்துட்டு இருந்த அமௌண்ட்டை வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து 25,000 30,000 வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது என்னென்ன வெஹிக்கிளுக்கு வந்து ஏறப்போகுது, இதுலேருந்து கம்பெனிஸ் தப்பிக்கிறதுக்கு வந்து என்ன வழி வச்சுருக்காங்க, இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, இப்போது இதுக்கான தேவையை வந்து திடீர்னு ஏன் வந்து இதை கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எல்லாருமே வந்து தெரியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிற விதத்தில் வந்து நம்ம பிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 2030க்குள்ளே நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார். அதற்கேற்ப மாதிரி நம்ம ஊரில் எலக்ட்ரிக் டூ வீலர் ஆகட்டும், எலக்ட்ரிக் காருக்குலாம் வந்துட்டு ஒரு ஆதார் கார்டுக்கு வந்துட்டு இவ்வளோன்ற மானியங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கிலோவாட்டுக்கு 15,000 மாதிரி மானியம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து டூ வீலருக்கு சொல்கிறேன், இதே மாதிரி காருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டரில் வந்து டிசைட் ஆகும் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு. அப்போ வந்து ஒரு ஏத்தர் வெஹிக்கிள் இருக்குது, ஒரு ஓலா எலக்ட்ரிக் டூ வீலர் இருக்குது அப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு 15,000 3.7 கிலோவாட் பேட்டரி, 4 கிலோவாட் பேட்டரினா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகி 55,500 60,000 சொல்லி மானியங்கிறது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மானியங்கிறது வந்துட்டு நம்ம வெஹிக்கிளோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து கம்மியாகும். அதாவது ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபேம்ங்கிறதுல வந்து ஒரு பேப்பர் மாதிரி, அது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் அது கம்பெனிஸ் வந்து இந்த அப்லோட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் ஃபேமுங்கிறது வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஃபேமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2019 இந்த ஃபேமுங்கிறத வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்லேருந்து மானியங்கிறது வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மானியங்கிறது வந்துட்டு 2022 அந்த 21 வந்து முடிகிற தருவாயிலேருந்து 2 வருஷத்துக்கு தான் என்னமோ கான்ட்ராக்டே இருந்தது. அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2023 மார்ச் வரையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த டைம் பீரியடுங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது இவங்க கட் ஆஃப் பண்ணியிருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கான சேல்ஸில் போயிட்டு இருந்த சமயம் இல்லை. மந்த் ஆன் மந்த்து வந்து ஈவியோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கிற நேரத்தில் தான் இந்த சப்சிடியோட விலையை வந்து குறைச்சிருக்கு கவர்மெண்ட்டு. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட ப்ரைஸிங் வந்து ஒரு 25,000 30,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 1,50,000 இருந்ததுன்னா இப்போ ஒரு 1,74 இல்லை ஒரு ஆல்ரெடி ஒரு 1,45 விற்றுட்டோம், இப்போ 1,65 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வந்து சொல்லலாம். இப்போது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற சமயத்தில் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே. ஸோ இதுக்கான காரணங்கிறது வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த 2 வருஷத்துக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2021 வரையும் தான் இது பண்ணியிருந்தாங்க. இது இப்போ எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க 2023 வரையும். ஸோ அந்த டைம் லிமிட் முடியும் போது அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த ஃபாஸ்டர் அடாப்டேஷனுங்கிறதுக்காக அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இப்போது அந்த சப்சிடியோட இதுங்கிறது வந்து குறைச்சிருக்காங்க. இல்லை நிறைய ஃபேக்டர் வந்து உள்ளே வரும். இதுக்கான காரணங்கள் வந்து பின் பாயிண்ட்டாக வந்து சொல்ல முடியாது, இதுதான் ரீசன் அப்படின்னா. ஆனால் இதில் நிறைய ஃபேக்டர் வந்து டிசைட் ஆகும். என்னென்னா சார்ஜர் வந்து ஃப்ரீயாக தரணும், ரேஞ்ச் வந்து இவ்வளோ இருக்கணும். இந்த ரேஞ்ச் ஃபேக்டர்லாம் யாரும் கை வைக்கல. பட் ஆனால் இந்த சார்ஜருங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்துட்டு அமௌண்ட்டு வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி இது பண்ணாங்க. அதனால தான் வந்து ஓலா ஆகட்டும், நிறையா எலக்ட்ரிக் டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சார்ஜரோட அமௌண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட்டு கைட்லைனை மீறி பண்ண மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ அதை வந்து இது பண்ணிட்டாங்க, ரெக்டிஃபை பண்ணி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு வரக்கூடிய, அதாவது ஜூன் 1 விற்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் டூ வீலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். லாஸ்ட் மந்தில் நீங்கள் விசாரித்த கொட்டேஷன் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டை விட இப்போ வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு சில பெனிஃபிட் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு மற்ற கம்பெனிஸ் வாங்குகிற இம்பேக்ட் அளவுக்கு இவங்க வந்து வாங்க மாட்டாங்கன்ற ஒரு இதுவும் இருக்குது, டாக்கும் இருக்குது. அது என்னது, அது எப்படின்னா பிஎல்ஐ ஸ்கீமுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. பிஎல்ஐ ஸ்கீமுங்கிறது வந்துட்டு ப்ரொடக்டிவ் அந்த செல்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏசிசி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிஸ்ட்ரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல்ஸ். இதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த பிஎல்ஐ ஸ்கீமுன்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இன்சென்டிவ் ப்ரொடக்ஷன்
சம்திங் ஒரு இன்சென்டிவ்னு சொல்லி வரும் அந்த பிஎல்ஐக்கு ஃபுல் ஃபார்ம். இது வந்துட்டு இந்திய நாட்டில் வந்துட்டு அந்த செல்ஸுக்கான கண்டுபிடிப்புங்கிறது, அதில் ப்ரொசீட் பண்ணுறது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான பிளான்ட்டை வந்து உருவாக்குறது, மிஷினரிஸ் வாங்குறதுன்னு சொல்லி இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து யார் யாரெல்லாம் பேட்ரிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முன் வந்தாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஸ்கீம் மூலிமா ஒரு பெனிஃபிட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த பெனிஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஆகட்டும், நம்ம டிவிஎஸ், பஜாஜ், ஓலா எலக்ட்ரிக் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பிஎல்ஐ ஸ்கீமுக்குள்ளே வரனால இவங்களோட இம்பேக்ட்டுங்கிறது வந்து பெருசாக இருக்காது. மற்ற கம்பெனிக்கு வந்து இதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் ஹியூஜாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நெருக்கடியாக கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் அந்த மிஷின்ஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த பேட்ரி மேனுஃபேக்சரிங்கிறது வந்து லோக்கலைசர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கிற அந்த 1.5 லட்சம் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சேல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறையவே வந்து குறைஞ்சிடும், ஒரு நல்ல கட் ஆஃப் வந்து வரும். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளை சார்ந்து இல்லாமல் நம்ம நாட்டிலே அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது 2030 எல்லா வெஹிக்கிளும் கன்வெர்ட் பண்ணணுங்கிற அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங் பேட்டரிங்கும்போது. நம்ம வந்து யாரையுமே வந்து சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் இப்போ நம்ம க்ரூட் ஆயில் வந்து வாங்குகிறோம், சப்போஸ் வந்து வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ப்ரைஸஸ் வந்து டெய்லி வந்து மானியம் தான் நிர்ணயிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மனாலே ஒன்றும் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவங்கள சார்ந்து இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று சுச்சுவேஷனுக்கு போகாமல் இருக்கணும். பேட்ரிஸ் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வாங்கும்போது அவங்க வைக்கிற வேலையெல்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மூலிமா தான் இந்த ஏசிசி, அதாவது இந்த கெமிஸ்ட்ரி செல், அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல்லுங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க பிஎல்ஐ ஸ்கீம் மூலிமா. ஸோ இது மூலிமா நம்ம இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து இது பண்ணும்போது நம்ம வந்து பெனிஃபிட் ஆகிறோம், நம்ம மக்களுக்கு வந்து இதில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் டூ வீலர் தான் ஃபியூச்சருங்கும் போது அதோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப வாங்க முடியாத அளவில் இல்லாமல் நல்லா அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கில் வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலிமா பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிற கம்பெனிஸுக்கு வந்து இந்த சப்சிடிங்கிறது வந்து அடி வாங்கும், பட் ஆனால் ரொம்ப மேஜர் லெவலில் அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணாது. இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து இல்லாமல் இருக்கிற கம்பெனிஸு, இந்த கிரேட் கம்மிங்கிறத விட கிரேட் கம்மின்னே சொல்லலாம், ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகாத கம்பெனிஸு வந்து அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ரைஸிங்கிறது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்க ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே சேல் பண்ணுறதுக்கு. ஒரு சில கம்பெனிஸ் அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை. அது அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அங்கே வெளிநாடு சைனீஸ் கம்பெனிஸ் போல் அங்கேருந்து அந்த டிசைன் லாங்குவேஜை ரெப்ளிகேட் பண்ணுறதுன்னு எல்லாமே அங்கேருந்து ப்ரொடக்ஷன் அந்த என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து ஃபேம் சப்சிடி வராது. ஒரு சில கம்பெனிஸ்க்கு ஆல்ரெடி வந்து ஃபேம் சப்சிடி வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம்குள்ளே வராத கம்பெனிஸ்க்கெல்லாம் இது கொஞ்சம் இம்பேக்ட் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் சைடில் இருக்கும். இந்த பிஎல்ஐ ஸ்கீம்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து இது என்ன தான் ஃபேம் சப்சிடி குறைச்சாலும் கம்பெனிக்கு வந்து பெரிய லாஸுங்கிறது வந்து இருக்காது. பட் ஆனால் அடிங்கிறது இருக்கும், ஆனால் பெரிய லாஸுங்கிறது வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் மறுபடியும் குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். இப்போதைக்கு அதுக்கான விடை வந்து யார்கிட்டையுமே வந்து இல்லை. ஸோ இப்போது இனிமேல் வந்து 25,000 to 30,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சப்சிடியில். இதோட தாக்கம் வந்து கிட்டத்தட்ட இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அந்த இப்போ இத்தனை நாள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட்டு இன்னும் நாளடைவில் வந்து இந்த ஏசிசி அதாவது நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர வர 2030ங்கிற கோலுக்குள்ளே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த இவிஸோட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுக்கான சார்ஜிங் பிளான்ட்டு, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் அதிக இப்போவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நிறைய மேஜர்ஸ் டயர் 2 சிட்டி, டயர் 3 சிட்டியில் கூட நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்கு சேல்ஸில். ஸோ இதுக்கான இம்பேக்ட் வந்து இன்னும் வருஷங்கள் போக போக இன்னும் அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகும்போது சப்சிடி இல்லாமையே இந்த கம்பெனி வந்து சர்வே ஆகிறதுக்கான விஷயங்கள் தான் வந்து இப்போது எல்லா எலக்ட்ரிக் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க.
ஸோ இப்போ இது கொஞ்சம் கஷ்டமான ஃபேஸ் தான் அந்த கம்பெனிக்கெலாம். அதோட இம்பேக்ட் தான் இப்போ இந்த வரக்கூடிய மாதங்களில் அதோட சேல்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க வந்து வெளிவரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ரொம்ப ஹையர் சைடில் வந்து போயிருக்காது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆக்டிவா எடுத்தாலுமே ஒரு 1,10,000 பக்கம் வந்து உங்களுக்கு ஆன் ரோடில் வந்துடுது. இதுக்கு இன்னொரு கொஞ்சம் காசு இன்னும் ஒரு 30,000 பக்கம் நம்ம 30,000 40,000 செலவு பண்ணி வாங்குகிற பட்சத்தில் அது அந்த 40,000ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்கில் தான் வந்து திரும்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு கிலோ உங்களுக்கு ஒரு 4 யூனிட் பவர் தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 4 யூனிட் பவர் தான் வந்து எடுத்துக்கும். 4 ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபான்னு வச்சா 4 யூனிட் 20 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 100+ கிலோமீட்டருக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு இது வந்து இந்த ஃபியூல் எஃபிஷியன்சிங்கிறது வரும். இங்கே ஒரு ஒரு மாதம் வந்து ஒரு 1,500 2,000 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் அடிக்கிற இடத்துல இங்கே வந்து ஒரு 20 ரூபாயில் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இதே 100 கிலோமீட்டர் வந்து நம்ம ஒரு பெட்ரோல் வண்டியில் ட்ராவல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் பெட்ரோலாவது அது கன்ஃபார்மாக வந்து பிடிக்கும். ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு 2 வீலராக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து கன்ஃபார்மாக வந்து பிடிக்கும். ஸோ இந்த 30,000 40,000 நம்ம அந்த இருக்கிற கேப் வந்து கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளுக்கு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் லாங் ரனில் அது இந்த எலக்ட்ரிக் 2 வீலருக்கு செலவு பண்ணுறதுக்கும் ஒரு பெட்ரோல் வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்கான அமௌண்ட்டுங்கிறது வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த காஸ்ட் எஃபெக்டில் வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் வாங்கலாம். இந்த இம்பேக்டோட அது கம்பெனிக்கு வந்து வருமே தவிர உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து ஹையர் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு லாங் ரனில் இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எலக்ட்ரிக் 2 வீலர்ஸு. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ஹைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபேம் சப்சிடியை வந்து கட் ஆஃப் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு இன்னும் என்னவாக இருக்கும்? வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? இல்லை வேறு ஏதாவது இன்னும் இதை தாண்டி ரீசன் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.